வந்து பெனியினுடைய குரு இன்னைக்கு இருக்காங்கல்ல பெனிகின், அந்த கேத்தரிக் குடும்பம் நம்ம வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா 1970 வருடங்களிலே பயங்கரமாக அவங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசித்தவர்கள். அந்த அம்மா வந்து கூட்டங்கள் ஏதாவது சுவிசேஷம் கூட நடத்தினாங்கன்னா காலையிலே போயிடுவாங்க, போய் கீழே நின்று டிக்கெட் வாங்கி உள்ள போகணும், இல்லைன்னா அப்புறம் மத்தியானத்துல போக முடியாது சாயங்காலம் கூட்டத்துக்கு. அப்படிப்பட்ட கூட்டம். ஒரு மணில அந்த அம்மா வந்து ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி விட்டு வெளியே வர்றதுக்கு இடமில்ல, கூட்டம் அவ்வளவு கூட்டம், ஸ்டேஜுக்கு வர முடியல. பக்கத்தில் இருக்க கிச்சன் மாதிரி ஒரு ரூம் இருக்கு, அது வழி போகும்போது கிச்சன் வழி கடந்து போயிருக்காங்க. ஆனா அவங்க கடந்து போகும்போது கிச்சன்ல எல்லாம் வேலை செஞ்சுட்டு எல்லாம் டொப்பு 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 கீழே வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அபிஷேகம் அந்த அம்மா மேல இருந்தது. புரியுங்களா? அந்த அவங்ககிட்ட தான் பெனியன் சிசினா இருந்து ஏன்னா வந்து அப்படிப்பட்ட அந்த வல்லமை காரியம். அப்ப இந்த அம்மா வந்து அநேக கூட்டங்கள் நடத்தும், அநேக சுகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த அமெரிக்காவில் வந்து டெலிவிஷன்ல, அமெரிக்கா டெலிவிஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எடிட்டர் இந்த அம்மா வந்து கேள்வி வைக்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய பேர் சுகம் பெற்றுக் கொள்றாங்க, ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்றாங்க. இந்த அம்மா என்ன காரியம் அப்படின்ட்டு தெரிந்து கொண்டு அம்மா உங்களை இன்டர்வியூ பண்ணணும், நீங்க டெலிவிஷன் வாங்க என்று சொல்லி CNN போல டெலிவிஷன் வாங்க என்று சொல்லி டெலிவிஷன் எனக்கு அழைத்து அந்த அம்மாட்ட வந்து கேட்டிருக்காங்க. அம்மா வந்து உங்களுடைய கூட்டங்களிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலே வந்து சரீர பிரகாரமான யாருக்காவது இருந்தால் அவங்கெல்லாம் குணமானது மாதிரி என்ன சோத்தை பெற்றுக்கொள்ள, முக்கியமாக இந்த மனோ ரீதியில என்ன சைக்கோமெட்ரிக் டிசீசஸ், அதாவது இந்த மனதால பாதிக்கப்பட்டு பலவீனமா இப்படிப்பட்ட இருக்கிற இப்படி ஆளுங்க தான் உங்களுடைய கூட்டங்களில சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. அதனால நம்ம மாற்றுன்னு சொல்லி ஒரு கேள்விய ஏன் உண்மையிலே டிசீஸ் இருக்கவங்க சுகம் அடைவதில்லை என்று அந்த இடத்துல அந்த அம்மாட்ட கேட்ட பொழுது அந்த அம்மா பாருங்க உடனடியாக டக்குன்னு பதில் சொன்னாங்களா. ஏன்னா வந்து உண்மையிலே பாருங்க இப்படி இந்த மனதினால பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக சரீரத்துல வியாதி வந்த இந்த ஆட்கள் என்ன பண்றாங்கன்னாக்க வந்து பாருங்க, அவங்க ஏன் என்னுடைய கூட்டத்தில் வந்து சுகத்தை பெற்றுக் கொள்றாங்கனாக்க அப்படிப்பட்ட ஆளுநர் வருகின்ற பொழுது கூட்டத்தில் இருக்கிறாங்க. கூட்டத்தில் இருந்த உடனே நான் என்ன செய்றேன், டக்குன்னு எழுந்திருந்து இதோ பலவான் என்று சொல்லுவானாக, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்ன உடனே டக்குன்னு நானா பலவானா ஆயிட்டா இயேசு தழும்பு குணமாயிட்டான்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வார்த்தையை பிடிக்கிறான், உடனே எழுந்து நிற்கிறான், சுகத்தை பெற்றுக் கொள்கிறான். என்ன ஏனென்றால் டாக்டர்கிட்ட போறான், உண்மையிலதான் அவன் போனா டாக்டர் எவ்வளவு இன்ஜெக்ஷன் ஏத்துறாரு, ஏன்னா எவ்வளவு போடுறாரு, குணமடைய மாட்டேங்க. நான் எழுந்து நின்றதோ இயேசு நாமத்துல என்ன சுகத்தை பெற்றுக்கொள்ள சொல்றேன். எல்லாரும் கடகடா டாக்டர் சுகத்தை பெற்றுக் கொள்றாங்க. அதனாலதான் என்னுடைய கூட்டங்களில் சுகம் இப்படி உண்டாகுதுன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பேசக்கூடிய வார்த்தைகள் மனதில் போய் சம்மட்டி போல் அடிக்கின்ற பொழுது அப்படியே பலவானாக மாறிவிடுகிறது. ஹல்லேலூயா. அந்த வாயின் பலனால் வயிறு, பேசக்கூடிய வார்த்தைகள் எலும்பை உலரப்படக்கூடியதாக இருக்குது. உலரப்படும் எலும்பியை புஷ்டியாக மாற்றும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம எதை குறித்து பேசுகிறோம், அப்ப தளர்ந்து போய் மாதிரி பேசக்கூடாது. குடும்பத்தில் இருக்கிறோம், மனைவி பிள்ளைகளோட எல்லாரும் வந்து நீங்க கோபத்தோடு பேசினா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, தளர்ந்து வேலைக்கு போயிட்டு வேலை ஆயப்பிரச்சனை வீட்டுக்கு வரும்போது கோபத்தை காமிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மள அவங்க என்ன செஞ்சிருவாங்க, சோர்ந்து எலும்பு உலர பண்ணும். ஹல்லேலூயா. அது நல்லதான், எலும்பு உலரிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், அப்போ வந்து என்ன பேசணும், அப்போ வந்து நம்ம சோர்வாக இருக்கின்ற கலந்து போயிருக்க நேரத்தில் அதனால கிறிஸ்தவ பிரசங்கள் ஏக திருச்சபை வருகின்ற பொழுது சொல்றோம், கர்த்தர் உன்னை புதிய பலனால் நிரப்புகிறார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கிறார். ஏன்னா வந்து அப்படி சொல்றோம். ஹல்லேலூயா. உன் வயது வாழ வயது போல ஆகும் போது வயசான எழுந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. வயது வாழ வயது போல கழுகுரை போல சட்டையில் அடித்து எழும்புவாய். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ பிரசங்கள் ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எலும்புகளை புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய வார்த்தை எலும்பை உலரப்படுகிறது. ஆண்டவர் நம்ம தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது, நீதிமொழிகள் 14:30 சொல்கிறது, சுஸ்தமான உடலுக்கு ஜீவன். சுஸ்தமான என்ன செய்கிறது, உடலுக்கு ஜீவனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பொறாமையோ எலும்புருக்கு. ஹல்லேலூயா. நற்செய்தி எலும்பை புஷ்டியாக்கும். 15:30 பாருங்க, நீதிமொழி 15:30 நற்செய்தி எலும்பை புஷ்டியாக்கும். பாருங்க, இதே வாயிலிருந்து சொன்னோம், வாய் வந்து எலும்பை உலரப்படும், நற்செய்தி எலும்பு என்ன செய்யுமா, புஷ்டியாக்கும். அதான் கிறிஸ்தவ திருச்சபைகளில நம்ம திருச்சபையில அந்த வார்த்தையில் விசுவாச வார்த்தையில் பேசுறோம். எலும்பு ஆகா கர்த்தர் எனக்கு வீட்டை கொடுக்குறாரு, பிளான போடுறேன், அதை வாகனம் தோன்றேன், ப்ரமோஷன் கிடைக்கும், இதுதான் பேசுறோம். நற்செய்தி எலும்பை என்ன செய்கிறது, புஷ்டியாக. இந்த பேசுறது கூட சொல்ல மாட்டேங்குது.
நற்செய்தி எலும்பை என்ன செய்கிறது? புஷ்டியாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. சுத்தமான உடலுக்கு என்னது? ஜீவன். ஹல்லேலூயா. சுத்தமான உடலுக்கு ஜீவன். பொறாமையோ எலும்புக்கு. ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? வந்து பொறாமப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பொறாமப்பட்ட என்ன ஆகும்? பிளட் பிரஷர் ஏறும். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க ஆசீர்வதிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா பெருமைப்படுங்க. அவங்களுக்கு கூட ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர். உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். அவங்கள உயர்த்திட்டு இருக்கும்போது நீங்க பொறாமப்படக்கூடாது. ஹல்லேலூயா. பொறாமப்பட்ட என்ன ஆகும்? எலும்பு உலர போனும். ஹல்லேலூயா. என்ன சொல்ற? பொறாமையோ எலும்புருக்கு. எலும்பு உலர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தையோ நல்லதை பேசுங்க, விசுவாச வார்த்தையை பேசுங்க, எலும்பு புஷ்டியாக மாறும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையில என்ன மற்றவர்களுக்கு வந்து பொறாமப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனியை கொடுக்கணும். பொறாமப்பட்டா நம்ம எலும்பு தான் நிச்சயம் உலர போகணும். ஏன்னா பொறாமை இருக்கீங்க அப்படி நினைச்சு பாக்குறீங்க. நல்லா வீட்டுல அருமையா சாப்பாடு செஞ்சு தட்டை முன்னால் வச்சிருக்காங்க, டைனிங் டேபிள் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் நினைச்சு பொறாமப்பட்டு இங்க சோற்றுல கையை வச்சு எப்படி இருக்கும்? கசப்பா தானே இருக்கும். புரியுங்களா? இந்த நல்ல ருசியான சாப்பாடு வந்து போகாது. கசப்பா என்ன செய்ய நமக்கு எலும்புருக்கியாக மாறிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம நீதிமொழிகள் 4:20 பாருங்க. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, வசனத்திற்கு அவைகளை உன் கண்ணை விட்டு பிரியாது இருப்பதாக அவை உன் இருதயத்தில் வைத்து காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தைகளை கண்ணை விட்டு பிரியக்கூடாது, இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். யோசுவா 1:8 உன் வாயை விட்டது. அதான் வந்து God's law of increase, பெருக்கத்துக்கு வெற்றிக்கு உள்ள ஒரு சட்டம் என்ன? வார்த்தையை கண்ணை விட்டும் வாயை விட்டும் என்ன செய்யக்கூடாது? வார்த்தை பிரியாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இருதயத்தில் வைத்து காக்க வேண்டும். நீதிமொழிகள் 4:22 அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்கள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையில என்ன உண்டு? நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பேசுகின்ற பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது? அப்ப நமக்கு மருந்து எங்க இருக்குது? காயங்களும் கடையில் இல்லை. உச்சந்தரம் முதல் உள்ளந்தரம் வரை சுகமாக்கக்கூடிய காயகல்பத்தை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த காயகல்பத்தை எடுத்து பேசுகின்ற பொழுது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. அதை பார்க்க வேண்டும். அதனால கர்த்தருடைய வசனம் நமக்கு காயகல்பமாக இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் வைக்கணும். வாயை விட்டு பிரிதாக இருக்க வேண்டும். அது உடலுக்கெல்லாம் ஜீவனும் ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த காயகல்பம் உச்சந்தரம் உள்ளங்கால் எல்லா வியாதிகளையும் என்ன செய்கிறது? சுகமாக்குகிறது. நீங்க சொல்றது பார்த்தா நாங்க அந்த காயகல்பத்தை விட மாட்டோம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் காயகல்பம். அது கற்பாத்தா இருக்கு. இந்த காயகல்பம் கற்பாத்தா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிற. நீதிமொழிகள் 23, 15, 16 என்ன பாருங்க, அதை படிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 23 வசனம் 15, 16. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். பாருங்க, உங்க இருதய ஞானத்தை பேசுனீங்கன்னா யார் மகிழ்வாங்களா? ஆண்டவர் மகிழ்வாங்க. கர்த்தர் மகிழ்விக்கக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா வார்த்தை கெட்ட வார்த்தை பேசுனீங்கன்னா ஆண்டவர் உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்காது. ஹல்லேலூயா. உங்கள் உதடு செம்மையானவர் பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வாய்மொழியில குடும்பத்துல மகிழ்ச்சியை கொண்டு வரலாம். ஹல்லேலூயா. குடும்பத்துல நேசத்தை யார் முதல்ல கொடுக்கணும்? கணவன் கொடுக்கணும். என்னங்க இவ்வளவு பிரசவம் பண்றோம், இவ்வளவு சொல்லி இருக்கிற ஒரு குடும்பத்துல கணவன் தான் முதல்ல நேசிக்கணும். கிறிஸ்து தான் சபையை முதல்ல நேசிச்சாரு, நேசித்தான். புரியுங்களா? கணவன் தான் நீங்க அன்பை காமிச்சாதான் அன்பு வரும். அன்பை காமிக்கலாம் அன்பு தான் வரும். ஹல்லேலூயா. நம்ம தான் முதல்ல என்ன செய்யணும்? அன்பை காமி. நல்ல வார்த்தைகளை கணவன் பேசுகின்ற மனைவி எடுத்து நல்ல வார்த்தைகளை எதிர்பார்க்க முடியும். அதனாலதான் ஏற்ற வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை எவ்வளவு நல்லதாக இருக்கிறது பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கணும். பாருங்க, நீங்க சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் பைபிள் எடுத்து ஜெபம் பண்ணிட்டு நல்லா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு பைபிள் தொடங்க. ஒரு வார்த்தை உங்களை பார்த்து ஸ்ப்ரிங் போல வரும். ஹல்லேலூயா. புரியல? அது ஸ்ப்ரிங் மாதிரி ஒரு வார்த்தை அங்க இருந்து அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதான் கர்த்தர் பேச முடியும். ஹல்லேலூயா. நான் 7-8 வருஷங்களுக்கு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்க பொழுது ஒரு போதை ஆடியன்ஸ் கூட ஒரு பயங்கரமாக ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புறேன். உன பாரு என்ன பண்றேன், போய் ஜெயிலில் வைக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவரே, தவறாக நினைத்து கொண்டு இப்படி எல்லாம் பேசுறாரு ஆண்டவரே, முழங்கால் போட்டு ஜீவித்து பைபிளை தொடர்ந்து உள்ள ஆண்டவர் மத்தேயு 16:18 படி இந்த கல்லின் மேல் என் திருச்சபை கேட்ட பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள இந்த வார்த்தை அப்படி ஸ்பிரிங்க போல வந்து. ஹல்லேலூயா. ஏற்றவே அந்த வார்த்தை வந்த பொழுது என் உள்ளத்தை
உள்ளத்தை அப்படியே மகிழ்விக்கக்கூடியதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பிரச்சனை நேரத்தில் பைபிள் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு வார்த்தைகள் அப்படியே உங்களுக்கு மனத்தை ஏற்றவே அந்த வார்த்தை ஜீவ ஊற்றாக இருக்குதா, மனசுக்கு இருந்திருக்கா? ஹல்லேலூயா. அப்ப இப்படியா இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம பேச வேண்டிய நீதிமொழி 15 வசனம் 28, 29, 30. நீதிமானுடைய மனம் பிரயோஜனம் செய்ய சொல்ல யோசிக்கும், துன்மார்க்குடைய வாயோ தீமைகளை ஒப்பளிக்கும். துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். கண்களின் ஒளி இருதயத்தை புய்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். பாருங்க, நற்செய்தி எலும்புகள் என்ன செய்யுமா? புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப டாக்டர் லெட்டர் கிடைச்ச உடனே அதை பார்த்தா அதுல துர்ச்செய்தி இருந்தது, நல்லா இருந்தவனை என்ன செஞ்சிட்டான்? சோர்ந்து போய் உட்காந்துட்டான். ஹல்லேலூயா. இதுவரை டாக்டர் போய் ஏதாவது ரிப்போர்ட் வந்தா இனிமேல் என்ன செய்யுங்க? அது துர்ச்செய்தி நினைச்சிட்டு நல்லா கர்த்தர் எனக்கு அவருடைய தழும்புகளால் என்ன செஞ்சிருக்கீங்க? குணமாயிருக்கணும் என்று. ஹல்லேலூயா. அப்ப நம்ம இது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. அப்ப பிரச்சனை பாடுகள் நேரத்தில் எப்படிப்பட்ட இடம் இருக்கின்ற பொழுதும் நம்ம கர்த்தருடைய விசுவாச வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. சோர்ந்து போயிருக்கீங்களா? அப்ப உற்சாகமான வார்த்தைகளை என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப யாரோ ஐயோ காலகாலத்துல எந்திரிச்சேன், காலகாலத்துல அவர் அப்படி பேசிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைச்சு மனசுல இது பண்ணாங்க. ஹல்லேலூயா. காலகாலத்துல பார்த்தேன் இவர் இப்படியே பேசுறாரு மனசு அப்படின்னு. அவர் சொன்னதெல்லாம் இந்த காலத்துல வாங்கி அந்த காலத்துல விட்டுடுங்க. காலகாலத்துல வேத வசனத்தை படிச்சிருப்பீங்களே, அது என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. அதை எடுத்து நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. காலகாலத்துல எந்திரிச்சு உன்னதமானவரை மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கினேன், அடைக்கலம் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்டிக்கும். எல்லாம் விசுவாசம் பேசுறேன் சொல்றோம். தொண்ணூத்தி நடுங்க செங்க தொண்ணூத்தி நடுங்க விசுவாசமா பேசுறேன். ஹல்லேலூயா. வாயு பழங்க வயிறு நிரப்பும். ஹல்லேலூயா. அப்படி உன்னதமானவர் மாணவர். இட் இஸ் மை ரெசிடென்ட். அவருடைய மறைவுதான் எனக்கு என்ன அடைக்கணும். ஹல்லேலூயா. அனுபவிச்சு சொல்லிருக்கேன். அந்த கவிதை என்ன மோசே அனுபவித்து என்ன மேகஸ்தமம் அக்கிஸ்தமம் அந்த உன்னதமானவர் மறைவில் நின்று அது அடைக்கணும். என் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கம் 10,000 பேர் இருந்தால் அனுபவித்து எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம சொல்லணும். காலகாலத்தின் அடுத்தவன் சொல்றத மனசுல வச்சுக்கிட்டு எலும்புகளை உலர பண்ண விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்ப நற்செய்தி எலும்புகளை என்ன செய்யும்? புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீதிமொழிகள் 14:23 நாணியின் இருதயம் அவனுடைய வயிற்றுக்கு அறிவை ஊட்டும். நானுடைய இருதயம் என்ன செய்யும்? நானுடைய இருதயம் அவனுடைய வாயிற்கு அறிவு ஊட்டுங்க. எத்தனை டாக்ஸ் போட்டாலும் எத்தனை பட்ஜெட் போட்டாலும் எனக்கு பஞ்சம் வரப்போவது கிடையாது. ஹல்லேலூயா. அரசாங்கத்தை எவ்வளவு வரி போட்டாலும் அது என்னை பாதிக்காது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் உன்னதமானவர் மாதிரி இருக்கிறேங்க. ஹல்லேலூயா. கர்த்தரின் அடைக்கலம் கோட்டை என்று சொல்லுவேன். வாயில் சொல்லும். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுகின்ற பொழுது இனிய சொற்கள் ஆத்மாவுக்கு மதுரமாகவும் தேன்கூடு போல உடலுக்கும் எலும்புகளுக்கு மருந்தாகவும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை நாம் பேசுகின்ற பொழுது நமக்கு இருக்கும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 18 மனுஷனுடைய வார்த்தை ஆழமான ஜலம் போல இருக்கும். ஹல்லேலூயா. வார்த்தையில பேசணும். டாக்டர் சொல்றாருல்ல, இந்த வியாதி வந்துச்சுன்னா கரெக்டா வேலைக்கு ஏன்னா பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்னாலும் நீங்க மாத்திரை போடுறீங்களே, மாத்திரை போட அது மாதிரி வேத வசனத்தை எடுத்து ஒவ்வொரு நாளும் பேசணும். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் என்ன சங்கீதம் 91 மாதிரி வசனங்களை எடுத்து நீங்க பேசுகின்ற பொழுது ஏன்னா அந்த வார்த்தையை எடுத்து பேசுகின்ற பொழுது அது எலும்புகளை புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் 18 பார்த்தோம். மனுஷனுடைய வார்த்தை ஆழமான ஜலம் போல, மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல இருக்கும். நாணத்தின் மூன்று பாய்கிற ஆற்றை போல மூடனுள்ள வாய் அவனுக்கு கேடு. அவன் உதடுகள் 7வது வசனம், அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. 18:20 என்ன சொல்கிறது? அவனவன் தன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும். 21வது வசனம், மரணமும் ஜீவனும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை ருசி பார்க்கலாங்க. சங்கீதம் 107 வசனம் 1, 2, 3 கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பல தேசங்களில் சேர்க்கப்பட்டவர்கள். அப்ப கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர் என்று யார் சொல்லுவாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இங்க என்ன கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தர் மீட்டிருக்காரா? கர்த்தர் நல்லவர் என்று நம்ம அறிந்திருக்கிறோமா, ருசித்திருக்கிறோமா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்
வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:13 வசனம் 12 பார்க்கிறது. அவர் நம்ம இருளின் ராஜ்யத்துக்கு மீட்டெடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யறாங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர் என்ன சொல்லுவாங்க? அவர் கர்த்தர் நல்லவர். என்ன வசனத்தை தான் படிச்சோம். கர்த்தர் சங்கீதம் 107:1-3 சொல்லி கர்த்தர் நல்லவர், கிருபை அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டவர் சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார் என்று கொலோசியர் 1:13 பார்த்தோம்ல. ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வார்த்தை பேசுகின்ற பொழுது அது நமக்கு சரீரத்திற்கு காயக்கல்பத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரோக்கியத்தை போல இருக்கிறது. எலும்பை புஷ்டியாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. வாயின் பலனால் வயிறு புஷ்டியாகும், திருப்தியாகும். ஹல்லேலூயா. வார்த்தைகளை பேசுவோம், புதிய வாழ்க்கை உண்டாக்குவோம். கர்த்தர் தன்னை போல உருவாக்கினதுக்கு காரணம் அவரை போல பேசி பேசி புதிய உலகத்தை உண்டாக்க வேண்டும். ஹல்லேலூயா.